ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சோளம் வச்சு ஒரு பேன்கேக் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 2 சோளத்தை எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுவும் நாட்டு சோளம், நாட்டு மக்காச்சோளம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. இதை வீக்லி ஒன்ஸாவது இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள். வெறுமனே அவிச்சு கொடுத்தாலும் ஓகே, அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உரித்த சோளத்தை துண்டுகளாக கட் பண்ணி அதை குக்கருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சளும் சேர்த்து வேக வைங்க. ஒரு 7 to 8 விசில் விடுங்க. ஸ்வீட் கார்ன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நாட்டு சோளம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் ஒரு 7 to 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததை நல்லா அந்த சோளத்தோட பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 2 கப்பு போல் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச சோளத்தை சேர்த்து அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பால் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் போட்டால் வாசமாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சுகர் சேர்க்குறா இருந்தால் சுகர் சேர்க்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்க்குறா இருந்தால் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ஹெல்தி. நான் கருப்பட்டி தான் சேர்ப்பேன் எப்போவும். இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு காட்டியிருக்கேன். அதை அரைச்சி அந்த பவுலில் கோதுமை மாவு கூட கலந்துக்கிட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மாவை பீட் பண்ணி ஒரு சால்ட் ஒரு பிஞ்சு சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைங்க. மாவு ஊறினா தான் இப்போ நான் காட்டுற போல் நல்லா புசுன்னு இருக்கும். ஊற்றும்போது சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 1/2 hour முன்னாடி இந்த மாவை ஊற வச்சுருங்க. ஒரு பெரிய தோசைக்கல்லில் கொஞ்சமாக கீ போட்டிருக்கேன். கீ போடுறதா கீ போடலாம், இல்லை பட்டர் போடுறதா பட்டர் போடலாம். கொஞ்சமாக நெய் தடவிட்டு பேன் கேக்குக்கு கொஞ்சமாக ஒரு குட்டி கரண்டியில் ஒரு 3-4 அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். குட்டி குட்டியாக ஊற்றி வேக விடுங்க நல்லாவே. இது இப்படி கொடுத்து பாருங்களேன், கான் கடித்து வாயில் சவைச்சி சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஆனால் இது 2 பீசஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு எனர்ஜி தாங்கும். குழந்தைங்களுக்கு பசிக்காது. ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருப்பாங்க. வெந்துருச்சுன்னா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கான் அடுத்த தடவை வாங்கினா இப்படி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. கானே சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. பாய்.